குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 6 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துலாம். ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 67% வாக்குப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொக்ரானில் வந்து பார்த்திங்கன்னா வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் மிக குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வந்து வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிறிய ரக ஏவுகணை தான். இது முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, அடுத்தது அக்டோபர் 8 வந்து பார்த்திங்கன்னா மலபார் பயிற்சி தொடக்கம். இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. நிகழாண்டு மலபார் கடல்சார் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. விசாகப்பட்டினத்தில் தொடங்குது. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான மலபார் பயிற்சி எங்கன்னா விசாகப்பட்டினத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியில் பங்கேற்குது. முதல்ல 1992ஆம் ஆண்டு இந்தியா அமெரிக்கா கடற்படைக்குள்ளான தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்பயிற்சி வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்ட செலவிற்கு வந்து பார்த்திங்கன்னா 65% வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வழங்குறாங்க. ஓகேங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா வான் சாகச நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. ஓகேங்களா, அடுத்து தமிழகத்தில் பேறுகால இறப்பு 0க்கு கொண்டு வருவதற்காக வந்து பார்த்திங்கன்னா 4 புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜென்ரலாக நடக்கிறதால ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் மஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பெற்றோர் பயன்பாட்டு செயலி அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. இது வந்து ஆரம்பகால குழந்தை வளர்ச்சிக்கான பெற்றோர் பயன்பாட்டு செயலி தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரின் பயன்பாட்டு செயலினா சுகாதார செய்திகள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுடைய விவரங்கள் அதில் இருக்கும். ஊட்டச்சத்து பொருட்கள் அதை சார்ந்த விஷயங்கள் அதில் இருக்கும். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பெற்றோர் பயன்பாட்டு செயலி வந்து பார்த்திங்கன்னா எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கீழே கல்வித்துறை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணியுடன் தொடர்புடையது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது கர்ப்பிணி பெண்களுக்காக தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, ஆரம்ப கால குழந்தையுடைய வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை தொடங்கி வச்சுருக்காங்க. முக்கியமான நோட் பண்ணுங்க. அடுத்தது தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக வெவ்வேறு குழந்தை நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டது மூலம் வந்து பார்த்திங்கன்னா 1000 பிறப்புகளுக்கு 10.2 இருந்த குழந்தை இறப்பு விகிதம் தற்போது 8ஆக குறைந்திருக்குது. ஓகேங்களா, 1000 பிறப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10.2 இருந்த குழந்தையோட இறப்பு விகிதம் 8ஆக குறைஞ்சிருக்கு. அதே மகப்பேறு மரணத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் மகப்பேறு மரணங்களுக்கு 40.2 இருக்குது தமிழகம். ஓகேங்களா, இந்திய அளவில் இது வந்து 97, தமிழகத்தில் 40.2 தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 விகிதத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 0 கொண்டு வரது தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் முற்றம் அப்படின்னு ஒரு மாணவர் அமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. அனைத்து அரசு பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களுக்கிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் குழு அமைப்பு மகிழ் முற்றம் அப்படின்ற பெயரில் வந்து நடைமுறைப்படுத்த இருக்குது. தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீட்டில் செயல்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா, குழுவாக அதாவது இதனுடைய நோக்கம் என்னென்னா குழுவாக இணைந்து செயல்படுதல், சமூக மனப்பான்மை, வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா மாணவர் குழு அமைப்பின் முதன்மை நோக்கமாக வச்சு பார்த்திங்கன்னா இதை செயல்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா, மகிழ் முற்றம் அப்படின்றது மாணவர் அமைப்பு. ஓகேங்களா, பள்ளிகளில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம நேற்றே பார்த்தோம், பிஎம் கிசான் திட்டத்தில் நாடு முழுவதும் 9.5 கோடி விவசாயிகளுக்கு 18வது தவணையாக 20,000 கோடி நிதியை வந்து பார்த்திங்கன்னா விடுவிச்சிருக்காரு. இந்த பிஎம் கிசான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அது முக்கியமானது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னு. அடுத்து வள்ளலாரின் சமத்துவ நெறியை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் சொல்லியிருக்காரு. வள்ளலாரோடைய பிறந்தநாளையொட்டி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு முதலாக வந்து பார்த்திங்கன்னா தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடுறாங்க. வள்ளலாருடைய பிறந்தநாளை வந்து பார்த்திங்கன்னா தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடுறாங்க. வள்ளலாருடைய 202வது பிறந்த தினம் இது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூவாக டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.